அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறோம். அதனால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற முழு காரியங்களையும் இந்த ஒரே வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது மீட்பின் அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மீட்பின் அனுபவத்தை தரும்படியாக தான் கல்வாரி சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? ரத்தம் சிந்தி அவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை, மீட்பை நமக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது அடிமைத்தனத்தில் வாழுகிறவர்கள் அல்ல, மீட்கப்பட்ட ஜனங்களாய் சுதந்திரவாளிகளாக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தரை சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் நம்மால் ஆராதிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, வீடுகளில் மாத்திரமல்ல, ஆலயங்களில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் கர்த்தரை விடுதலையோடும் சுதந்திரத்தோடும் ஆராதிக்கிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் தான் அவைகளை நாம் என்ன செய்வோம்? பூஜை செய்கிற அனுபவங்களை நாம் பெற்றிருந்தோம். மற்ற நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியாது? பூஜை என்பது செய்ய முடியாது. நம்முடைய வீடுகளில் ஒரு கருவாட்டு குழம்பு வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது பூஜை செய்ய முடியுமா? கருவாட்டு குழம்பு வச்சிட்டிங்க, வெள்ளிக்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை தான், அன்னைக்கு கருவாட்டு குழம்பு, அன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பூஜை செய்வீங்களா? அன்னைக்கு போயிட்டு உங்கள் பூஜை அறை அப்படின்னு இருந்ததில்ல, அதில் போய் பூஜை செய்வீங்க? செஞ்சுருக்கீங்களா? நாங்கள் செஞ்சது கிடையாது. ஏன்னா நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டேன், அது நான் ஆராதித்த அந்த தெய்வத்துக்கு பிடிக்காது. சரிங்களா? அந்த கருவாட்டு குழம்பு அந்த தெய்வத்துக்கு பிடிக்காது இல்லையா? அதே போல் அந்த பூஜை அறைக்குள்ளாக சில நாட்களிலே நாம் செல்வது கிடையாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாரம்பரியமான பல காரியங்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் ஒரு பெரிய ஒரு மீட்பு. பல அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? விளங்கி கொள்கிறோம். சரிங்களா? உலகத்திலே பலவிதமான அடிமைத்தனமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. பல மீட்கப்படாத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள் நாம் வந்தோமோ, அந்த கல்வாரின் இயேசு கிறிஸ்து என்கிற கோர சிலுவையில் அடிக்கப்பட்ட, பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்தோமோ, அந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு பெரிதான ஒரு மீட்பை தந்தார், ரட்சிப்பை தந்தார். அந்த அன்புக்காக நாம் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். நாம் எல்லாரும் மீட்கப்பட்ட ஜனங்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து மீட்படைந்தவர்கள் அதோடு தம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பை நின்று போவதில்லை. அந்த மீட்பு, நான் மீட்கப்பட்ட ஜனம் என்று திருப்தியாகவும் கூடாது. நமக்கு ஒரு கடைசி மீட்பாகிய, சரீர மீட்பாகிய ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, ஆத்ம மீட்பாகிய ஒரு ரட்சிப்பு காணப்படுகிறது. அதற்காக அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மீட்கப்பட்டதான ஜனத்திற்கு கடைசி மீட்பு என்று சொல்லப்படுகிற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அதனால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காகவே சகல சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறதாக நம் ரோமர்கள் நிருபத்திலே நாம் என்ன செய்கிற வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில மீட்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய மீட்பு தேவனுக்கு மிக முக்கியமானதாக காணப்பட்டிருந்தது. அதனால்தான் தேவன் என்ன செய்தார்? பஸ்காட்டு குட்டியை அவர்கள் அடிக்க செய்து அந்த இரத்தத்தின் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அது ஒரு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாக காணப்பட்டது.
ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தை மூலமாக நம்ம என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்ம என்ன செய்தார்? மீட்பு அளித்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தொடர்ந்து மீட்பு என்கிற அந்த அனுபவத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு கடைசி மீட்பாகிய ரட்சிப்பு இருக்கிறது. சரீர மீட்பாகிய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்காக தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒரு வருகை. அந்த வருகைக்காக தேவ சபை, தேவ மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்கப்பட்ட ஜனத்திற்கு ஒரு பாட்டு என்கிற ஒரு சந்தோஷத்தின் அனுபவம் என்கிற ஒரு பகுதியை தேவன் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு என்று ஒரு சந்தோஷத்தின் பகுதி இருக்கிறது. ஒரு மீட்பின் அந்த நிலைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பகுதி காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது எப்படிப்பட்டது? பாடல் என்று சொல்லப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்புக்கு அடுத்த நாம் பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம் எது என்றால், மீட்கப்பட்ட ஜனம் என்பது அடுத்த ஒரு அனுபவத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். அது ஒரு பாடலின் சத்தம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடல் என்கிற அந்த அனுபவத்தை நாம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு சமாதானம் என்கிற ஒரு அனுபவம் அந்த பாடலின் சத்தமாக இருக்கிறது. சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் சங்கீதம் பாட கடவர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒரு ஞானசான சத்தியத்திற்கு இது அடையாளமாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரே வசனத்தில் முதலாவது மீட்கப்பட்ட ஜனம், இரண்டாவதாக ஞானசான சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஜனம், மூன்றாவது அவர்கள் எங்கே வருவார்கள்? சீயோனுக்கு வருவார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நான்காவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்கிற அந்த அனுபவமானது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிற ஒரு காலம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பல சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. பல தவிப்பு என்று சொல்லப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார், நம்மை பாதுகாக்குகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சஞ்சலம் தவிப்பு வராது என்று வேதம் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பல பாடுகள், துன்பங்கள், தவிப்பு, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளில் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிறார். தீமை நம்மை அணுகாதபடி, துன்பங்கள் நம்மை அணுகாதபடி என்ன செய்கிறார்? நம்மை காத்து கொள்கிறார். ஒருவேளை அந்த வழியாக நாம் சென்றாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய தோல்வியான அனுபவங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறார். பரியாசங்களை சந்தோஷமான ஒரு காரியமாக கர்த்தர் மாற்றுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, பிசாசானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்படுகிற எந்த போராட்டங்களானாலும், இந்த உலகத்தால் வருகிற போராட்டங்களானாலும், அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? ஓடி போக பண்ணுகிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட, இந்த பூமியிலே வாழ்கிற இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவம் ஞானசான சத்தியத்திற்கு அடையாளம். முதலாவது ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பின் அடையாளம். இரண்டாவதாக ஞானசானத்தின் அடையாளமாக இது காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்திலிருந்து, ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவருடைய பிரயாணம் என்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் காணப்பட்டதாக பார்க்கிறோம். அது ஞானசான சத்தியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் அந்த செங்கடலை கடந்த பொழுது, அருமையானவர்களே, அவர்களுக்கு ஒரு பாட்டு என்பது அங்கே காணப்பட்டது என்று நாம் என்ன செய்கிறோம்? யாத்திராகம புஸ்தகம்
15ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய வாசிங்க. 2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராம் புஸ்தகத்தில். முதலாவது 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். 21ஆம் வசனம். மிரியாம் பாடின அந்த பாட்டு. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் ஆனந்த களிப்புடன் பாடி என்று நாம் வாசிக்கிறோமே, இந்த பாடல் எங்கே ஆரம்பிக்கிறது? அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியை தேவன் அஸ்திபாரப்படுத்தின பொழுது இந்த பாடல் என்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பரலோகம் என்று நாம் பார்ப்போம் என்றால், பரலோகத்திலே பாடலின் தொனி என்ன செய்கிறது? காணப்படுகிறது. எப்பொழுதும் பாடுகிறார்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் ஏகமாய் பாடினார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பரலோகத்திலே ஏகமாய் என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பூமியை கர்த்தர் என்ன செய்தார்? உருவாக்கினார். அந்தரத்திலே தொங்கிக் கொண்டு இருக்கிற இந்த பூமியை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தினார். எதன் மேல் அஸ்திபாரப்படுத்தினார்? அந்தரத்தில் அஸ்திபாரப்படுத்தினார். தொங்குகிற ஒரு அஸ்திபாரம் படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், அதை நாம் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது, சீக்கிரமா வாசிங்க. இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது 7ஆம் வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது மேல உள்ள வசனத்தை சேர்த்து வாசிங்க. 4ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியை தேவன் அஸ்திபாரம் படுத்தினார். அப்படி அஸ்திபாரப்படுத்தின பொழுது வானத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பாடல் என்கிற ஒரு அனுபவத்தை தேவன் எப்பொழுது தருகிறார் பாருங்க. ஒரு மீட்கப்பட்ட அனுபவம் மாத்திரமல்ல, அடுத்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாடலின் அனுபவம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனால் செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் தேவனை பாடினார்கள். அதனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு சந்தோஷத்தின் ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கும்படியான ஒரு தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞானஸ்தான சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் மீட்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் உடனே அந்த செங்கடல் என்று சொல்லப்படுகிற அந்த ஞானஸ்தான சத்தியத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்தின் சந்தோஷத்தை வெறுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஆனந்த களிப்புடன் பாடி என்கிற ஆவிக்குரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அந்த சந்தோஷமற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால் அந்த கடைசி அனுபவத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் என்ன செய்கிறார்? ஆனந்த களிப்புடன் பாடுகிறவர்களை சீயோனுக்கு என்ன செய்கிறார்? திரும்பி வர பண்ணுகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற ஒரு சபைக்கும் பரலோகத்திற்கும் நித்தியத்திற்கும் அது அடையாளமாக காணப்படுகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
முதலாவது இந்த சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற ஒரு நல்ல ஒரு வாசஸ்தலம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நாம் சபைக்கு அடையாளமாக நாம் முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, தேவன் நித்திய காலமாக தம்முடைய சபையோடு, மணவாட்டியாகிய சபையோடு வாழப்போகிற அந்த வாசஸ்தலத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் என்ன? இந்த ஆனந்த களிப்பு செங்கடலை கடந்த பிற்பாடு அவர்கள் ஒரு பாடல் என்கிற ஒரு அனுபவத்தை பெற்றார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில ஞானசான சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை, அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு மாயையான, ஒரு பொய்யான ஒரு ஜீவியம் அல்ல. இவைகள் சத்தியமானதும் நித்தியமானதுமாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்ற காலங்களில் பெற வேண்டியவைகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேறு வழியாக கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு வழி வகுத்திருக்கலாம். ஆனால் ஏன் இந்த செங்கடல் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்றால், ஒரு விதத்தில் அது நமக்கு ஞானசான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த செங்கடலின் அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பார்வோனும் அவருடைய சேனைகளும் குதிரை வீரர்களும் அந்த செங்கடலிலே அழிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருந்தது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, இந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றார். நம்முடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்ட அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள், உலகத்தின் வல்லமைகள் இந்த பூமியிலே உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஒரு மீட்பின் அடைந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விட முடியாத சில பாவங்கள் இருக்கிறது அல்லவா? அப்போ அது நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், வேதத்தை தூக்கி விட்டேன், பரிசுத்த வேதாகமத்தை நான் தூக்குகிறேன். ஆனால் என்னை பின்தொடர்ந்து சில வல்லமைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமைகளை அழிக்கும்படியாக தான் தேவன் என்ன செய்தார்? செங்கடல் வழியாக தேவன் என்ன செய்தார்? நடத்தினார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த நாட்களில் நான் இயல்பாக நாம் பேசுவோம் என்றால், பல குழப்பங்களை மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஏற்படுத்துவார்கள். என்ன குழப்பங்கள்? இயேசு சாமியை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன சொல்லுவாங்க? பெத்த அப்பாவை விட்டுட்டு பெறாத அப்பாவை வணங்க போயிட்டான் அப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதுதான் அந்த செங்கடலுக்கும் பின்னாடி வருகிற பார்வோனுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு சம்பவம். அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்னாடி பார்த்தா பார்வோன் அவனுடைய சேனைகள், முன்னாடி பார்த்தா செங்கடல் தடையாக நின்று கொண்டிருக்கிறது. நடுவில் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? தத்தளிக்கிறார்கள், புலம்புகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள், அழுகிறார்கள். இந்த அனுபவத்தை உண்டாக்குகிறது யார்? அந்த உலகத்தின் சக்தி, உலகத்திலே காணப்படுகிற மக்கள். அவர் என்ன சொல்லுவாங்க? நீ இந்த சாமியை விட்டுட்டு அந்த சாமியை நீ வணங்க போயிட்டதுனால உன் கழுத்தை பிடிச்சி அதை என்ன செய்யும்? முறிச்சு போட்டுரும், நெரிச்சு போட்டுரும், மிதிச்சு போட்டுரும். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல குழப்பங்களை என்ன செய்வார்கள் உலக மனிதர்கள். அப்படி என் வாழ்க்கையில யாரும் சொன்னதே கிடையாது. நான் அப்படி ஜாலியாக நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏசப்பாட்ட வந்துட்டேன். என் வாழ்க்கையில் யாரும் என்னை அப்படி குழப்பினதே கிடையாது. அப்படி சொல்கிறவங்க மட்டுங்க இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. அப்படி அவங்கக்கிட்ட யாரும் அப்படி சொன்னதே கிடையாது. பார்த்தீங்களா, ஒரு ஆத்மா இருக்குது. பார்த்தீங்களா, அன்னாள் சிஸ்டர் யாரும் அப்படி அவங்கக்கிட்ட சொன்னதே, பயமுறுத்தினதே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கிட்ட சொல்கிறது, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? இந்த சாமியை விட்டுட்டு அந்த சாமிகிட்ட போனதுனால சாமிக்கும் சண்டை வருமா? அந்த சாமிக்கு சண்டை வர்றதுனால இந்த கஷ்டம் எங்களுக்கு இருக்குதான் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க? சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான்
அந்த செங்கடலுக்கும் பின்னாடி வருகிற பார்வோனுக்கு நடுவாக இருக்கிற ஒரு குழப்பத்தின் நேரம். ஜனங்கள் என்ன நடக்குமோ என்று பயந்த ஒரு நேரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் வந்ததுண்டு. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஒரு நாள் இரவு நேரத்தில் எங்கள் அம்மா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசித்து அந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ இந்த வேதத்தை தூக்கி வேதக்காரன் ஆனதுனால எங்கள் அத்தை அவங்க தான் அந்த சாமி அவங்க மேலே சாமி ஆடுவாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன் பையன் என்ன பண்ணிட்டான்னா என்னை விட்டுட்டு இயேசு என்கிற அந்த வேத சாமிக்கிட்ட போயிட்டான். அதனால் அவனை நான் என்ன செய்ய போகிறேன், சாவடிக்க போகிறேன், அவன் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி என்கிட்ட சொல்லுது. அதனால் உன் பையனை என்ன செய்ய திரும்ப என்கிட்ட வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஐயா, அதனால் நீ என்ன செய்யணும், வேதத்தை தூக்கி வேதக்காரங்களோட போகாத, நீ என்ன செய்ய திரும்பவும் நம்ம சாமிக்கிட்ட வந்துரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா என்னை கொல்ல போகுது அந்த சாமி, அவ்வளோ கோபத்தில் இருக்கான் என் மேலே. அப்போது அந்த மாதிரி யார் சொன்னது, சாமி ஆடுற இப்படி நெருங்கிய அத்தை, சரிங்களா, அவங்க அந்த சாமி ஆடுவாங்க. அப்போ அவங்க அந்த காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. என் பையன் செத்து போயிடுவான், எங்கேயாவது போகும்போது சாமி கொண்டு போட்டுரும், ஏதாவது நடந்துடும், ஏதோ விபத்து நடந்துடும், அதனால் நீ என்ன செய், திரும்ப வேதத்தை கீழே போட்டுட்டு நீ என்ன செய், இந்த நம்ம சாமியே கும்பிட்டுருப்பா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் பயந்து, அந்த நேரத்தில் கொஞ்சம் என்னுடைய இருதயம் கொஞ்சம் நடுங்கி போச்சுன்னா, நான் இன்றைக்கி கர்த்தருடைய சேவையை செய்கிற ஒரு சர்வண்டா, ஒரு ஊழியக்காரனா நான் என்ன செய்ய மாட்டேன், இருந்திருக்க மாட்டேன். அப்போ அந்த நாட்களில் இயேசுதான் எனக்கு வேண்டும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலை. பார்த்துக்காங்க, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், முறையிடுகிறார்கள். எகிப்து தேசத்தில் எங்களுக்கு கல்லறை இல்லையா, நாங்கள் இந்த வனாந்தரத்தில் தான் சாக வேண்டுமா, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை தெய்வ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மிக வைராக்கியம் உடையவர்களாக, இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று இருந்தவர்கள் தான் இங்கே இருக்கிற மக்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் நம்ம இடத்துல வருவார்கள். நம்மளை குழப்பக்கூடிய மனிதர்கள், நமக்கு பல காரியங்களை தவறாக சொல்லி கொடுக்கக்கூடிய மனிதர்கள், நம்மை முறுத்துகிறதான பயப்படுத்துகிற மனிதர்கள் வருவார்கள். உனக்கு ஏன் இப்படி நடக்க தெரியுமா, நீ அந்த சாமியை விட்டுட்டு இந்த சாமி கிட்ட போன அப்படி என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இன்னைக்கு ஆமா சாமின்னு போடுறவங்க இருக்காங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானஸ்தான சத்தியம் எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா, மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த ஞானஸ்தான சத்தியம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் அனுபவம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் தேவன் வாசம் செய்கிற அந்த சியோன் என்று சொல்லப்படுகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற அந்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் இந்த வேதம் சொல்கிறது, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு என்ன செய்வார்கள், திரும்பி வருவார்கள். ஏன் அந்த திரும்பி வருவார்கள் என்று எழுதப்படுகிறது? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நித்தியத்துக்குரியவர்களாக தான் இந்த பூமியிலே நாம் பிறந்தோம். பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக தான் இந்த பூமியிலே தேவன் நம்மை என்ன செய்தார், பிறக்க செய்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பல பாவத்தின் அடிமைத்தனத்தின் நிமித்தம் அருமையானவர்களே, நாம் தேவனை விட்டும், மெய்யான தேவனை விட்டும், அவர் நமக்கு கையளித்து வைத்திருந்த அந்த நித்திய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை விட்டும் நாம் தூரம் போனவர்களாக நாம் காணப்பட்டோம். வேதம் சொல்கிறது, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த நம்மை தேவன் முதலாவது மீட்பின் மூலமாக, இரண்டாவது ஞானஸ்தான சத்தியத்தின் மூலமாக
கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்பி வர பண்ணுகிறார். நித்தியத்துக்குரியவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். இந்த உலக மக்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் இந்த ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லப்படுகிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அது எதை குறிக்கிறது சொல்லுங்க சத்தமா? ஆனந்த களிப்புடன் பாடி என்கிற அந்த சத்தியம், அந்த இடத்துல எதை நாம் யோசிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தான சத்தியம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தானம் பெற்ற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. செங்கடலை கடந்தவர்கள் மட்டுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடுகிற அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே தேவன் என்ன செய்கிறார்? பலவிதமான பாடல்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாடல்கள் எப்படி பிறந்தது? அது தேவனால் படைக்கப்பட்ட தேவ தூதர்கள் மூலமாகவே பாடல்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. ஏராளமான சந்தோஷமான ஒரு பாடல், குடிச்சா ஒரு பாடல், சாவுனா ஒரு பாடல், கல்யாண வீடுனா ஒரு பாடல், இப்படி பல விதங்களிலே பாடல் இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் தான் வேதம் சொல்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நமக்கு பலவிதமான பாடல்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் ஒரு பிரதர் என்ன பண்ணினார்? தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல பாடக்கூடிய பாடல்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சாவு வீட்டில் போயிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு சாவு வீட்டில் அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப துக்கமாக இருக்காங்க. அங்கே போயிட்டு குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் அப்படின்னு, எங்க துக்க வீடு அழுதுட்டு இருக்காங்க, அங்கே போய் இந்த பாட்டு பாட முடியுமா? அப்போ அந்த பாட்டு ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போது, பிரதர் இது சாவு வீடு, இது துக்க வீடு, இந்த வீட்டில் போயிட்டு நீங்கள் குதூகலம் கொண்டாட்டமேன்னு பாடாதீங்க, இது சோகமாக பாடணும். அப்படியா? குதூகலம் கொண்டா அப்படி பாடணுமா? சோகமாக பாடணுமா அதே பாட்டை? தேவ பிள்ளைகள் எங்கெங்க என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மிக தெளிவு உடையவர்களாக காணப்படணும். ஒரு சாவு வீட்டில் போயிட்டு சந்தோஷமாயிருங்க அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. பிரதர் துக்க வீடு பிரதர், உடனே சோகமா சந்தோஷமாயிருங்க அப்படி நம்ம பாடணும்னு சொன்னால் அது அங்கே ஒரு சரியான ஒரு அனுபவமாக இருக்காது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அதனால்தான் எந்த நேரத்தில் என்ன பாடல் பாட வேண்டும்? நாம் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபாவியை பற்றி நாம் பாடுகிறோம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பாடக்கூடிய பல பாடல்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த பாடல் என்கிற அனுபவம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாடல் எப்படி பிறந்தது? தன்னுடைய ஜீவியத்தினுடைய அனுபவம், தேவன் தன்னை நடத்தின அனுபவம், தேவனுக்காக தாம் செய்ய வேண்டிய அந்த வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அங்கே வெளிப்படுத்தும்படியாக எழுதப்பட்ட அநேக பாடல்களை நாம் என்ன செய்கிறோம்? வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பாடல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு அடையாளமாக நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ அந்த அஸ்திபாரத்தினுடைய அந்த அனுபவங்களிலே பார்க்கும் பொழுது, யுத்தத்திற்கு எழுத்தின் பிரகாரம் அநேக கிறிஸ்துவ ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள், ராணிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக தேவனை பாடி என்ன செய்தார்கள்? துதித்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரி, வேதத்திலே அதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது? 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் பாடகர்களை நிறுத்தினார்கள்.
அவர்கள் வெறும் என்ன செய்தாங்க, பாடி பாடி தேவனை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பாடி அவர்கள் துதித்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் என்ன செய்தார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ யுத்தம் என்கிற அந்த ஒரு வேளையில் கூட பாடல், தேவனை துதிக்கிற அந்த அனுபவத்தை என்ன செய்திருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆனந்த களிப்புடன் பாடுகிற அனுபவம் ஞானஸ்தானத்தின் அனுபவம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இந்த ஆனந்த களிப்புடன் பாடுகிற இந்த ஞானசன சத்தியத்திற்கு என்னை கீழ்ப்படிய பண்ணும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற அனுபவங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய யோசனைகளையும் திணிக்கிற அனுபவம் இந்த ஞானஸ்தானத்தில் அநேகருக்கு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மீட்பின் அனுபவத்தை பெற்றால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு மேலான ஒரு அனுபவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற வாஞ்சிக்கிறார்கள், ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினால் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஆனால் வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், உடனே அவர்கள் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஞானமற்றவர் போல, உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஞானத்தோடு ஜீவிப்பது போல காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார், ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்றும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மாத்திரமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இல்லை, ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், எப்படி, தம்பி நான் உனக்கு இதை செஞ்ச பிற்பாடு நீ என்ன செய், ஞானஸ்தானம் எடுத்துக்க அப்படின்னு ஆண்டவர் வேத வசனத்தில் சொல்லி வைக்கலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்படி என்றால் மனித ஞானம் தேவனுடைய ஞானத்தை மட்டுப்படுத்துவதாக நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்திலே பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே ஆர்டர் என்ன சொல்றாங்க, நீர் எனக்கு இதை செய்தால் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கே அவர்கள் ஆர்டர் போடுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. தேவ ஞானத்தை மட்டுப்படுத்தி தன்னுடைய ஞானத்தை என்ன செய்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். தேவ சித்தத்தை பேசுகிறவர்கள் தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை செய்ய யோசிக்கிறார்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஒரு ஆனந்த களிப்பின் பாடி என்கிற அந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்தான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது என்னவென்று தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு அவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அதுதான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சபையினுடைய ஐக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். வாசிங்க அந்த வசனத்தில், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்றும், அதற்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் உறுதியாய். இது சபையினுடைய அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த ஞானஸ்தானத்தின் அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மூன்றாவது உள்ள அனுபவத்தை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த அனுபவத்தை நம்முடைய சுய ஞானத்திற்கு, சுய சித்தத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விட்டால், அந்த சத்தியத்துக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டால் அதனுடைய காரியத்தை கர்த்தர் விசாரிப்பார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஞானசான சத்தியம் என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அதற்கு ஒரு ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? விலகி கொள்கிறான். காரணம் என்ன? ஆண்டவர் இந்த சத்தியத்தை நீ ஏன் போதிக்கல சபைக்கு அப்படின்னு நம்முடைய சர்வெண்ட் கிட்ட என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. காரணம், தேவ சபைக்கு அந்த சத்தியம் போதிக்கப்பட்டாயிற்று. அதனால் தேவ ஜனங்கள் கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமையில் இருக்கிறதும் தேவ பிள்ளைகளுடைய அவர்களுடைய விருப்பம். தேவன் அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை குறித்து கணக்கு கேட்பார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனுடைய ஞானம் என்பது அது மேற்கொண்டு இருக்க வேண்டும், மனிதனுடைய ஞானம் கீழ்ப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் தேவ மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஞானத்தை மேலே வைத்து தேவ ஞானத்தை தன்னுடைய கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் சொன்னது போல, எனக்கு ஏசப்பா நீங்க இதை செஞ்சீங்கன்னா தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் அப்படி சொல்லுகிறார்கள். அப்படி வேத வசனத்திலே எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி யாராவது இங்கே இருந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஞானத்திற்கு மாறான ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள் என்பதை விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையிலே சேர்க்கப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, தொடர்ந்து அதற்குள் இருக்கிற அனுபவங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் என்ன செய்தார்கள்? வந்தார். வாசிங்க. எத்தனாம் அதிகாரம்? 47 வசனத்திலிருந்து வாசிங்க. கீழே வாசிங்க. சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் 42 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அநேக தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் மிக முக்கியமான வசனம் என்ன? 38 வசனம். அதில் நான் வாசிக்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய அனுபவங்கள் அவைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது, அல்லது நம்முடைய ஞானத்தை அங்கே கொண்டு வந்து திணிக்க கூடாது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு பொருத்தனை செய்கிறோம் என்று சொல்லி நாம் தவறான சில பொருத்தனைகளை செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு இதை செய்தால் நான் இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று என்ன செய்கிறார்கள்? தவறான பொருத்தனைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பொருத்தனை குறித்து வேதம் நமக்கு சொல்லவில்லை. சத்தியத்தை சத்தியமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்ய? தியானிக்க வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது இந்த உலகத்தில் காணப்படுகிற கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியிலே காணப்படுகிற பலவிதமான தவறான எண்ணங்கள். இது சாத்தான் கொண்டு வந்த எண்ணங்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரோ ஒருவருக்குள்ளாக இந்த எண்ணங்களை பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வந்திருப்பான். அந்த எண்ணங்களை படிப்படியாக ஒருத்தருக்குள்ளாக அவன் திணிக்கிறவனாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். கர்த்தர் எனக்கு இதை செய்தார், அதனால் நான் என்ன செய்ய ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிற எண்ணங்கள் அது வேதத்திற்கு புறம்பான எண்ணமாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்பட்டு விட்டால் தேவ ஜனங்கள் உடனே என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு நிச்சயமாகி அந்த மீட்பை அடைந்து விட்டால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற அந்த அனுபவம் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு அவர்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெறுவார்கள். 41 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? பாத்தீங்களா? அப்போ தேவ ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு சபையினுடைய அனுபவத்தை தான் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்டவுடனே அவர்கள் ஞானஸ்நானத்தை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சித்தத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எது? தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பதே தேவ சித்தம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இல்லை இல்லை, என்னுடைய சித்தத்தையும் அதற்குள்ளாக நான் சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்பதுதான் இந்த பொருத்தனையின் ஞானஸ்தானம். அது தவறான ஒரு ஞானஸ்தானமாக இருக்கிறது. என்ன ஞானஸ்தானம்? பல ஞானஸ்தானத்தை குறித்து தவறான ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பொருத்தனை ஞானஸ்தானம் என்று ஒரு ஞானஸ்தானத்தை சபைக்குள்ளாக புதிதாக யாரோ ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, யாரோ ஒரு சர்வெண்டாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அந்த ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் உனக்கு இதை செஞ்சுட்டுனா உடனே ஞானஸ்தானம் எடுத்துரு அப்படி சொல்லி அந்த தவறான காரியங்களை தொடர்ச்சியாக பல சபைகளிலே என்ன செய்கிறது? அந்த ஆவி என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அந்த ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லப்படுகிற அந்த ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். மீட்கப்பட்டவர்களுக்கு உலக சந்தோஷம் அல்ல, ஆவிக்குரிய சந்தோஷத்தை, பாடல்களை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு தான் இந்த ஞானஸ்தான சத்தியம் என்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். செங்கடலை கடந்தவர்கள் அவர்கள் தேவனை பாடினார்கள். அங்கே அதுதான் வெளிப்படுத்துகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஞானஸ்தான சத்தியம் என்பது மனம் திரும்பினவர்களுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்படுவதே ஞானஸ்தான சத்தியம். அதற்கு பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். இதை கேட்டவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? வார்த்தையை அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போதும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக சபையினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சீயோனுக்கு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அதுதான் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையினுடைய அனுபவம் இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபைக்குள் கொண்டு வரப்படுவதற்கு மீட்பின் அனுபவம் அவசியம், ஞானஸ்நானத்தின் அனுபவம் அவசியம். செங்கடலை கடக்காமல் ஒரு கானான் பிரயாணம் இல்லை. ஒரு பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்தினுடைய பிரயாணம் என்பது இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரயாணம் என்பது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த அனுபவம் என்பது ஒரு சரியான ஆவிக்குரிய அனுபவத்தை குறிக்கிறது. சத்தியத்தின்படி நடத்தப்படுகிற சபை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனோ தானோ என்று ஜீவிக்கிற அனுபவம் அல்ல. சத்தியத்தின்படி தன்னை தயார்படுத்தி கொண்டால் அவர்கள் நிச்சயமாக இந்த சீயோனுக்கு திரும்பி வருகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கைவிடப்பட்ட ஜனத்திற்கு மகா உபத்திரவ காலம் இருக்கு. ஒரு பெரிய உபத்திரவ காலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். 2 உபத்திரவ காலம் இருக்கிறது. மொத்தம் 7 வருட உபத்திரவ காலம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 7 வருட உபத்திரவ காலம், முதல் 3 வருட உபத்திரவ காலம் கைவிடப்பட்டவர்களுக்கு, 2ஆம் 3 வருட உபத்திரவ காலம் அது மகா உபத்திரவம் என்று சொல்லப்படுகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கத்திற்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஞானஸ்நான சத்தியம் மிக அவசியம். அதனால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் சந்தோஷமாக அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? அதை செய்தார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவைகளை நாம் என்ன செய்யணும்? தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? சந்தோஷமாக ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய ஞானம் தேவனுடைய நன்மைகளை தடை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை மறுக்கிற, தடை பண்ணுகிற அனுபவத்திலே
நம்முடைய ஞானம் காணப்படக்கூடாது. அதனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானசான சத்தியம் என்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றால் மாத்திரமே நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எனக்கு போதித்த பொழுது உடனே அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன். இல்லை, எனக்கு ஆண்டவர் என் குடும்பத்தெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என் வீட்டில் நான் மட்டுமே என்ன செய்தேன், ரட்சிக்கப்பட்டிருந்தேன். நான் ஒருவன் மட்டுமே வேதம் தூக்குற ஒரு மனிதன். அந்த காலகட்டங்களில் என்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் நான் என்ன செய்தேன், ஞானஸ்நானம் பெற்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் தூக்கி சர்ச்சைக்கு போகிறாங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது, அல்லது சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஞானஸ்நானம் எடுத்தால்தான் நான் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்கிற அந்த அனுபவத்தை நான் அறிந்த பொழுது உடனே என்ன செய்தேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இவருடைய வீட்டுக்கு தெரியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தின்படி நாம் நம்முடைய ஜீவியத்தை சரியாய் நாம் கட்டி எழுப்புவோம் என்றால் தேவன் நம்மை அழகாய் என்ன செய்வார், உருவாக்கி அவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் கொஞ்சம் களிமண்ணும் கொஞ்சம் சிமெண்ட்டும் கொஞ்சம் களிமண்ணும் கொஞ்சம் சிமெண்ட்டும் வச்சு ஒரு வீடை கட்டுவோம் என்றால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு. நான் கட்டியிருக்கிற அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வீடு நல்ல தரமான பொருட்கள் மூலமாக அது கட்டப்பட்டால்தான் அதிக காலம் நிலைத்திருக்கிறது. அதேபோல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கூட சரியாய் தேவன் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்தின்படி நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் கட்டப்பட்டால் அது உறுதியாக்கப்பட்டதும் நிலைத்திருக்கிறதுமாக அது காணப்படும். அதனால் அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சரியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமேன். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். தேவ சபையினுடைய அனுபவம் மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சபை நாம் ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு வருவதே தேவ சபை. அதனால் அந்த அனுபவங்களை தேவன் நமக்கு தருவாராக. அதனால் சியோனுக்கு திரும்புவார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இந்த சஞ்சலமும் தவிப்பும் மாறி போகும் என்கிற அந்த அனுபவம், அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்தை நாம் அந்த கடைசி அனுபவம் தான் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே காணப்படுகிறது. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். இனி துக்கம் இல்லை, இனி என்ன இல்லை, அலறுதல் இல்லை என்று நாம் என்ன செய்கிற வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் என்கிறது இயேசுவின் வருகையின் காலமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு விதத்திலே நான் என்ன செய்ய முடியும், இந்த சத்தியத்தை நான் பேச முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நான் பேச முடியும் இந்த சத்தியத்தை? இப்பொழுது இந்த ஞானசான சத்தியத்தின் மூலமாக, ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக உங்களோடு என்ன செய்கிறேன், தேவன் எனக்கு வெளிப்படுத்தின இந்த காரியங்களை பேசி வருகிறேன். தேவன்